சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். இந்த வாரம் சந்திர பகவானின் சஞ்சாரம் 30ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் மீன ராசியில் ஆரம்பித்து மிதுன ராசியில் முடிகிறார். சந்திராஷ்டம ராசிகள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம்ல ஆரம்பித்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரத்திற்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக அமைகிறது. இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கார்த்திகை மாதம் கைசிக ஏகாதேசி மற்றும் 2ஆம் தேதி பிரதோஷம், 3ஆம் தேதி பரணி மற்றும் திருவண்ணாமலை தீபம், 4ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் என்று இந்த வாரத்திற்கான சிறப்பு நாட்கள். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரத்தில் 12ஆம் இடம் மற்றும் ஜென்ம ராசியிலேயும் 2, 3 ஆகிய இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரனின் சஞ்சாரமானது மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மனதில் நிம்மதி பெருமூச்சையும் விடலாம். இது நாள் வரையில் சென்ற வாரங்களில் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு சில மனக்கவலைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல விடை கிடைக்கும். இந்த வாரம் பிள்ளைகளாலும் உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. புதிய வியாபார தொடக்கத்தை இந்த வாரத்தின் மத்தியில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் டிசம்பர் மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதி. சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நாட்களில் பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலயத்தில் நீங்கள் புது தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் லாபத்திலேயும் விரயத்திலேயும் ஜென்மத்திலேயும் 2ஆம் இடத்திலேயும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். இருப்பினும் குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. வாரத்தின் இறுதி சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் அதிகமான அனுகூலங்களையும் கொடுக்கின்றது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பச்சரிசி தானம் செய்த சிவனாலய வழிபாடு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மேலும் இந்த நாட்களில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மன போராட்டங்களும் மாறும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசோர்வு தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி யோகமும் அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த வாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பாக வாரத்தின் ஆரம்பமே அமைந்திருக்கின்றது. சந்திரனின் சஞ்சாரமானது இவர்களுக்கு 10, 11, 12 மற்றும் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும். இவர்களுக்கு சந்திரன் இவர்கள் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5ஆம் தேதி அன்று குரு பகவான் மீண்டும் மிதுன ராசிக்கு வருவது இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த வாரம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு ராசியில் இருப்பதும் மற்றும் குரு பகவானும் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டமானது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம். இவர்களுக்கு இந்த வாரத்தில் தொழிலில் நல்ல அபிவிருத்தியும் தன லாபமும் பணவரவும் அதிகரிக்கும். மேலும் இந்த நாட்களில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மனசோர்வு நீங்கும். குடும்பத்தில் சுபங்கள் வருவதும் திருமண யோகங்களும் கை கொடுக்கும். இந்த வாரம் இவர்களுக்கு அதிகமாகவே எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார் வாரத்தின் இறுதியில். மேலும் கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் பாக்கியத்தில் இருப்பது இவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. மனதில் ஒரு சில குழப்பங்கள் இவர்களுக்கு வந்து போகலாம். மேலும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய நட்புகள் கிடைப்பதற்கும் இந்த நட்புகள் மூலமாக இவர்களுக்கு பணவரவு வருவதற்கும் மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும்.
கடகராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இந்த வாரம் ஏற்றது. கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகளும் அடையலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இந்த வாரத்தில் நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள், நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய சிரமங்கள் இது அனைத்தும் இந்த வாரத்தின் இறுதியில் மாறக்கூடும். குரு பகவானின் மாற்றம் கடகராசி நேயர்களுக்கு வாரத்தின் இறுதியில் நன்மையை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக அமைகிறது. வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் மீனராசியில் சஞ்சாரம் செய்வது வாரத்தின் ஆரம்பத்தில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். ஆகவே வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சாதகமான நாட்கள். வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்களுக்கு சாதகமாக அமையும். இவ்வளவு நாட்கள் விரயத்தில் இருந்து வந்த குரு பகவான் லாபத்தில் மாறுவது இவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை இடத்தில் சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம். வாரத்தின் ஆரம்பத்தில் இதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து விவகாரத்தில் சற்று ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது. ஆகவே இந்த வாரம் இவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்கள், வியாபாரிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் இவர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் சற்று ஏமாற்றங்களை கொடுக்கும். ஆகவே சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி பேசினால் நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் தேவை. மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் பிள்ளைகளால் லாபம் உண்டு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். மேலும் அஷ்டம சனியினால் அவதிப்படக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கம் சந்திராசிரமமாக இருப்பதனால் அரிசி தானம் செய்யலாம் சிவன் ஆலயங்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலேயும் வாரத்தின் மத்திய இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகவும் அமைகிறது. ஆகவே இந்த வாரத்தின் இறுதியில் இவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும். இத்தனை நாட்கள் குரு பகவான் இவர்களுக்கு லாபத்தில் இருந்தவர் 5ஆம் தேதி அன்று இவர்களுக்கு 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். பொருளாதாரத்திலேயும் இவர்களுக்கு இருந்து வந்த ஒரு சில நெருக்கடிகள் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கன்னிராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத வாரமாக அமைய வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இவர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். பௌர்ணமி தினத்தன்று அன்னதானங்களும் மற்றும் 3ஆம் தேதி பரணி கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை மானசீகமாக வணங்குவது இவர்களுக்கு நன்மையை தரும். திருவண்ணாமலை செல்ல முடிந்தவர்கள் அங்கு சென்று அங்கு சிவபக்தர்களுக்கு வஸ்திரதானம் செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் புதிய நண்பர்களிடத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாகவே நீங்கள் கொடுத்து வைத்திருந்த பண பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் நீங்கள் கடன் வாங்கின இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல முடிவை எடுக்கலாம். நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு மிகவும் ஒரு அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி இவர்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். சந்திர பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் இவர்கள் பணப்பட்டுவாடா மற்றும் புதிய துவக்கங்கள், புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நண்பர்களின் உதவி மனதிற்கு ரொம்ப ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். புதிய நண்பர்கள் மூலமாக வியாபார பேச்சுவார்த்தைகளை இந்த வாரத்தின் இறுதியில் எடுப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பமான 30 மற்றும் 1, 2 மிகவும் அனுகூலமான நாட்களாக அமைகிறது.
குரு பகவான் இவர்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மற்றும் இவர்களினுடைய சந்திராஷ்டமமும் இவர்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இருப்பதனால் 5 மற்றும் 6ஆம் தேதி கவனமாக இருக்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறுவதனால் மறைமுக சத்ருக்களால் இவர்களுக்கு சில இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பங்கு சந்தையின் முதலீடுகளை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஈடுபடலாம். புதிய வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வாரம் தலையிடாமல் இருந்தால் பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாக மாட்டீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் பணப்பட்டுவாடா மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் உற்சாகமான வாரமாக அமைகிறது. 7ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் வரக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சனி பகவானுடன் சேர்ந்த சந்திர பகவான் சற்று உடன் பிறந்தோர்களிடத்தில் மன உளைச்சலையும் சற்று குழப்பத்தையும் கொடுக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான வாரமாகவே இருக்கும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாகவும் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய குரு பகவான் மன அமைதியை கொடுப்பார். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பலவிதமான குடும்ப முடிவுகள் சாதகமாகவே இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எடுத்த கடன் மற்றும் கொடுத்த கடன் அனைத்தையும் அடைக்கக்கூடிய காலமாகவே அமையும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைகிறது. இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது மிகவும் யோகத்தை கொடுப்பதாகவே இருக்கும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு பாசம் மிகுந்து மற்றும் குடும்ப ஒற்றுமையுடன் ஒரு சில சுப காரியங்கள் ஏற்பாடாகும். சுப விரயங்களும் காத்திருக்கிறது. சந்திரன் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால் மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்திலேயும் இதுவரையில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும். இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். இதுவரையில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் மாறும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் 4 மற்றும் 5ஆம் தேதி சாதகமானவை. 3ஆம் தேதி திருவண்ணாமலை தீபத்தில் இவர்கள் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். 4ஆம் தேதி விஷ்ணு ஆலய தீபமாக இருப்பதனால் பாஞ்சராத்திர ஜெயந்தியில் மகாவிஷ்ணு ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் தீரும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும். குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷங்களும் மன அமைதியும் வந்து சேரும். குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்து சேருவது 5ஆம் தேதி 6ஆம் தேதி மிகவும் அனுகூலமாகவே அமைகிறது. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். உங்களினுடைய காதல் வாழ்க்கை வெற்றியடையும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு காத்திருக்கிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீண்ட தூர பிரயாணங்களும் உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் இந்த வாரத்தில் விடை கிடைக்கும். பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் உங்களினுடைய உறவினர்களால் வரக்கூடிய சுபங்களுக்கும் உங்களினுடைய ஆலோசனைகளும் மற்றும் தலைமைகளும் உங்களுக்கு ஒரு மகிழ்வை தரலாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மனக்குறைகள் இல்லை. வாரத்தின் ஆரம்பத்தில் தங்களினுடைய ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் வாரத்தின் இறுதியில் 4ஆம் இடத்தில் அமர்கிறார். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து விற்பது, சொத்து வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனக்குறைகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சொத்து சண்டைகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல தீர்வை பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு பலவிதமான மன உளைச்சலை கொடுத்திருப்பார். இந்த வாரம் அதுக்கான மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும்.
சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் வழக்கு விசாரணைகளிலும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல முடிவை பெறலாம். இந்த வாரம் முடிந்த வரையில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை இந்த கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய விடிவு காலமாக அமைகிறது. பௌர்ணமி தினத்தில் அன்னதானங்களும் மற்றும் 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஏகாதேசி தினத்தில் கைசிக ஏகாதேசியில் பெருமாளை வணங்குவதும் விரதம் இருப்பதும் சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.